Testament they could not fight the devil. பழைய ஏற்பாட்டிலே பிசாசோடு கூட அவர்கள் போராட முடியவில்லை. Why? ஏன்? Because they didn't have the Holy Spirit. அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இல்லை. If you don't have the Holy Spirit, God does not allow you to fight the devil because he will just knock you down. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இல்லை என்று சொன்னால் பிசாசோடு கூட போராட முடியாது. தேவன் உங்களை அனுமதிக்க மாட்டார் என்று சொல்ல அவன் உங்களை தட்டி வீழ்த்தி விடுவான். There are so many believers who are afraid that demons are oppressing them. ஐயோ பிசாசு எங்களை நெருக்குகிறானே என்று अनेक விசுவாசிகள் பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். The devil troubling me, is the devil troubling my children? பிசாசு என்னை பயமுறுத்துகிறான், என் பிள்ளைகளை தொந்தரவு செய்கிறான். People say the devil is coming into my home. என் வீட்டுக்குள்ளே பிசாசு வந்து விட்டான். It cannot happen if you are filled with the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அது நடக்கவே முடியாது. See 1 John chapter 4. 1 யோவான் 4ஆம் அதிகாரம். 1 John 4. 1 யோவான் 4ஆம் அதிகாரம். I'm just showing you these promises so that you can live in the good of these promises. நான் உங்களுக்கு அவருடைய வாக்குத்தத்தங்களை காண்பிக்கிறேன், ஆகவே நீங்கள் அவருடைய வாக்குத்தத்தங்களிலே வாழ முடியும். 1 John 1 யோவான் chapter 4 verse 4. புதிய ஏற்பாட்டிலே 328ஆம் பக்கம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். The last part, greater is the one who is in you than the one who is in the world. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். Do you really believe that? உண்மையாலுமே இதை நம்புகிறீர்களா? That whatever the devil may do, பிசாசு என்ன செய்தாலும் சரி, someone in me is greater than him. எனக்குள்ளே இருக்கிறவர் அவனை காட்டிலும் பெரியவர். That reality the Holy Spirit brings to us. இந்த யதார்த்தத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொண்டு வருகிறார். It is our greatest need. இது நம்முடைய பெரிய தேவை. We will never be afraid of the devil after that. அதற்கு பிறகு ஒரு காலம் பிசாசை பார்த்து பயப்பட மாட்டோம். Once we are filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியால் நாம் நிரப்பப்பட்ட பொழுது பிசாசை பார்த்து பயப்பட மாட்டோம். I want to encourage you to pray to God. ஆகவே நீங்கள் தேவனை நோக்கி இப்படியாய் ஜெபிக்க நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். In the way that Jacob prayed in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபு ஜெபித்தது போல. There was a time in Jacob's life. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஒரு காலகட்டம் வந்தது. God, தேவன் அவனை நெருங்கி வந்தார். And I believe that God is coming near you today. இன்றைக்கு தேவன் உங்கள் அருகாமையில் நெருங்கி வருகிறார் என்று நான் நம்புகிறேன். And Jacob prayed a prayer. யாக்கோபு ஒரு ஜெபத்தை செய்தார். I want you to listen to that prayer. அந்த ஜெபத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கும்படியாய் விரும்புகிறேன். It's in Genesis in chapter 32. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம். Jacob told the Lord. யாக்கோபு ஆண்டவரை பார்த்து சொன்னார். Verse 26. 26ஆம் வசனம். I will not let you go unless you bless me. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். Will you pray that prayer? இந்த ஜெபத்தை நீங்கள் செய்வீர்களா? You go to God and say, Lord, ஆண்டவரே, I will not let you go from today onwards until you fill me with the Holy Spirit. ஆண்டவரே, நீர் என்னை பரிசுத்த அபிஷேகத்தால் நிரப்பும் வரை ஆண்டவரே உம்மை நான் விட மாட்டேன் என்று இன்று முதல் ஜெபிப்பீர்களா? Even you children, பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, you must pray to God that he'll fill you with the Holy Spirit. தேவன் உங்களை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்ப முடியாது நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Change me into another person, Lord. ஆண்டவரே, என்னை வேறு ஒரு மனுஷனாய் மாற்றும். I remember when the days when I was praying for this. நான் இதற்காக ஜெபித்த நாட்களை நினைவு கூறுகிறேன். I said, Lord, if it takes 10 years, let it take 10 years, but I will not let you go until you fill me with the Holy Spirit. 10 வருடங்கள் ஆனாலும் நான் உம்மை விட மாட்டேன் ஆண்டவரே, நீர் என்னை அபிஷேகித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். I'm willing to give up anything, but I want to be filled with the Holy Spirit. ஆண்டவரே, எதை வேண்டுமானாலும் விட்டுவிட தயாராக இருக்கிறேன், ஆனால் எனக்கு அபிஷேகம் தேவை. Even now I pray that. இப்பொழுது நான் அப்படி ஜெபிக்கிறேன். Lord, I want to be continually filled with the Holy Spirit. ஆண்டவரே, தொடர்ந்து நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். Sometimes I weep and pray. சில சமயத்தில் நான் அழுது ஜெபிக்கிறேன். Lord, you can take away my health, take away my money. ஆண்டவரே, பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆரோக்கியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, don't take away the Holy Spirit from me. ஆனால் பரிசுத்த ஆவியை மட்டும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீரும். I want the power of the Holy Spirit in my life. எனக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையிலே வேண்டும். Every day of my life. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் வேண்டும் ஆண்டவரே. You pray like that. இதுபோல ஜெபியுங்கள். God is a rewarder of all who diligently seek him. தம்மை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு தேவன் பலன் அளிக்கிறவர். His promise is, if you seek me with all your heart, you will find me. முழு இதயத்தோடும் கூட நீ என்னை தேடுவாயாக என்னை கண்டுபிடிப்பாய் என்ற ஒரு வாக்குத்தத்தம் சொல்கிறது. I wish that all of us here, just like you forgave everybody a little while ago, கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக நீங்கள் எப்படி எல்லாரையும் மன்னித்து விட்டீர்களோ அதுபோல இங்க இருக்கிற எல்லாரும் நீங்கள் எல்லாரும் will now pray to God and say, Lord, I will not let you go until you fill me with the Holy Spirit. ஆண்டவரே, நீர் என்னை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் என்று ஜெபிப்பீர்களா? I am willing to give up anything in my life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எதை வேண்டுமானாலும் நான் விட்டுவிட தயார். Any sin, எந்த பாவத்தை வேண்டுமானாலும், anything, எது வேண்டுமானாலும், even good things I am willing to give up. ஆண்டவரே, நன்மையான காரியங்களை கூட நான் விட்டுவிட ஆயத்தமாய் இருக்கிறேன். See, Abraham had 2 sons. ஆபிரகாமுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். One was born against God's will. ஒருவன் தேவ சித்தத்துக்கு முரணாக பிறந்தவன். His name was Ishmael. அவனுடைய பெயர் இஸ்மவேல். And the other was born in God's will. His name was Isaac. இரண்டாவது பிறந்தவன் தேவ சித்தத்திலேயே பிறந்தான். அவனுடைய பெயர் ஈசாக்கு. But do you know what God asked Abraham to do? ஆனால் தேவன் ஆபிரகாம் என்ன செய்ய சொன்னார் தெரியுமா? He said, send away Ishmael. முதலாவது சொன்னது இஸ்மவேலை அனுப்பிவிடு என்று சொன்னார். So that is a picture of how God tells us to give up
all the bad things in our life. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கெட்ட காரியங்களையும் தீமையான காரியங்களையும் விட்டுவிடு என்று ஆண்டவர் சொல்வது போல that you may have done. அதை நீங்கள் செய்திருக்கலாம். God told you get rid of all those bad things in your life and you say yes Lord I want to get rid of. உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள கெட்ட காரியங்கள் எல்லாம் அகற்றிவிடு தள்ளிவிடு என்று சொல்லுகிறீர்கள். ஆண்டவரே செய்து விட்டேன் என்று சொல்லுகிறீர்கள். But now you are still not having the power of God. ஆனாலும் இப்பொழுதும் நீங்கள் தேவனுடைய வல்லமையிலே நீங்கள் நிரப்பப்படவில்லை. Because now God says I want you to give up all the good things in your life also. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நன்மையான காரியங்களை நீ விட்டுவிடும்படியாக விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். The gifts that I have given you. நான் உனக்கு கொடுத்த வெகுமதிகள் வரங்கள் Like Isaac. ஈசாக்கை போல இருக்கக்கூடிய வரங்கள். I want you to love me more than my gifts. நான் உனக்கு கொடுத்த வரங்களை காட்டிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். You know how if you give a cycle to your son, the son can love the cycle more than he loves you. உங்கள் பையனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கிறீர்கள், கொஞ்ச நாட்கள் ஆன உடனே உங்களை நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக சைக்கிளே நேசிக்கிறான். He spends more time with the cycle than with you. உங்களோடு கூட செலவு செய்கிற நேரத்தை காட்டிலும் சைக்கிளோடு அதிகம் செலவு செய்கிறான் நேரம். That often happens with God's children also. தேவனுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலும் இது நடக்கிறது. So when I say give up everything, you must say Lord, there's nothing in my life which I want more than you. எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே உம்மை காட்டிலும் முக்கியமான காரியங்கள் ஒன்றும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. Lord Jesus I want you, that's all. ஆண்டவரே இயேசுவே நீரே எனக்கு தேவை. You can take away everything else. மற்ற எது வேண்டுமானாலும் நீ எடுத்துக் கொள்ளலாம். I want you to fill me with the Holy Spirit. நீர் என்னை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிரப்பும்படியாக விரும்புகிறேன். I want the same power that the apostles got on the day of Pentecost. பெந்தெகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்ட அதே வல்லமை எனக்கு வேண்டும். That's what I said. இதைத்தான் நான் சொன்னேன். I went to a Pentecostal church. நான் ஒரு பெந்தெகோஸ்தே சபைக்கு சென்றேன். And I saw them making a lot of noise. அங்கே அதிக சத்தம் போடுவதை பார்த்தேன். And I came back to my room. என்னுடைய அறைக்கு திரும்பி வந்தேன். And I said I knelt down. நான் முழங்கால் படிட்டு ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே I don't want that. எனக்கு இந்த ஆவி வேண்டாம். I don't want a spirit that makes a lot of noise. நிறைய சத்தம் போடக்கூடிய ஆவி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. I want a spirit that will make me holy. என்னை பரிசுத்தவானாக்கக்கூடிய ஆவி எனக்கு தேவை. I want the same spirit that came on Peter, James and John on the day of Pentecost. பெந்தெகோஸ்தே நாளிலே பேதுரு, யோவான், யாக்கோபின் மேல் வந்த அதே ஆவியானவர் எனக்கு தேவை. If it takes me 10 years, I'll wait 10 years, but I want it. ஒருவேளை அதை எனக்கு கொடுப்பதற்கு 10 ஆண்டுகள் ஆக போகிறது என்றாலும் 10 ஆண்டுகள் நான் காத்திருக்க போகிறேன், எனக்கு தாரும். And the Lord tested me through many years. பல ஆண்டுகளாக தேவனை சோதித்து பார்த்தார். And then God filled me with His Spirit. தேவனுடைய ஆவியினாலே என்னை நிரப்பினார். But I don't believe that would ever have happened if I had not been desperate and said, Lord, I will not let you go unless you bless me. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன் என்று சொல்லி அப்படி நான் கேட்டிராவிட்டால் அதை ஒரு காலம் நான் பெற்றிருந்திருக்க மாட்டேன். And I want to tell you, my dear brothers and sisters, என் அருமையான சகோதர சகோதரிகளே உங்களுக்கு சொல்கிறேன், I fear that many of you are missing God's best in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சிறந்ததை அநேகர் இன்னும் பெறாமல் இருக்கிறீர்கள், அது இழந்து போகிறீர்கள் என்று பயப்படுகிறேன். The most important thing in the Christian life you're not seeking for. கிறிஸ்துவ வாழ்க்கையில் எது அதிகமான முக்கியமோ அதை நீங்க தேடாமல் இருக்கிறீர்கள். You're happy with knowledge and அறிவினாலே திருப்திப்படுகிறீர்கள், and good fellowship, நல்ல ஐக்கியம் இருக்கிறது, conferences, நல்ல கான்ஃபரன்ஸ். It's not enough. அது போதாது. Seek to be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நிறையும்படியாய் தேடுங்கள். This is what changed the apostles. இதுதான் அப்போஸ்தலரை மாற்றியது. Even seeing Jesus did not change them. இயேசுவை பார்ப்பது, இயேசுவை தரிசித்தது கூட அவர்களை மாற்றவில்லை. But when they were filled with the Spirit, ஆனால் தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பொழுது completely changed. முற்றிலுமாய் அவர்கள் மாறிவிட்டார்கள். And I heard the testimony of different people who had this experience. இந்த அனுபவத்தை பெற்ற பலவிதமான மக்களுடைய அனுபவ சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். And that's what gave me a hunger also. இதுவும் கூட எனக்கு ஒரு தாகத்தை ஏற்படுத்தியது. You know, in the Old Testament there's an example of a man called Elisha. பழைய ஏற்பாட்டில் எலிசா என்றதான ஒரு மனிதனுடைய மாதிரியை பார்க்கிறோம். I want to show you something from his example. அவருடைய மாதிரியிலிருந்து ஒன்றை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். He got a double portion of the spirit of Elijah. எலியாவினுடைய இரட்டிப்பான ஆவியின் அபிஷேகம் இவருக்கு கிடைத்தது. And I want you to see how he got it. அதை எப்படி அவர் பெற்றுக்கொண்டார் என்று நீங்கள் பார்க்க முடியாது விரும்புகிறேன். In 2 Kings chapter 2. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். It says the time came when Elijah was going to go up with a whirlwind. இப்பொழுது சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய வேலை எலியாவுக்கு வந்தது. And listen to this. கவனித்து கேளுங்கள். Elijah said to Elisha, you stay here. எலிசாவை பார்த்து நீ இங்கே இரு என்று சொல்கிறார். You stay in Gilgal, I'm going to Bethel. நீ இங்கே கில்காலிலே இருந்து விடு, நான் பெத்தேலுக்கு போகிறேன். Elisha, imagine a prophet telling you to do something and you don't listen to him. கற்பனை செய்து பாருங்கள், ஒரு தீர்க்கதரிசி உன்னை செய்ய முடியாத ஒரு மனுஷனுக்கு சொல்கிறார், ஆனால் நீங்கள் கேட்பதில்லை. Elisha, stay here. எலிசா இங்கே தங்கிரு. And he tells the prophet, அவன் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறான், I'm not going to stay. நான் இங்கே தங்க மாட்டேன். That's pretty bold. எவ்வளவு தைரியம், துணிச்சல். So he goes with Elijah. அவன் எலியாவோடு கூட போகிறார். They go to the next place. அடுத்த இடத்துக்கு போகிறார்கள்.
And Elijah says to Elisha, எலியா எலிசாவை பார்த்து சொல்கிறார், you stay here in Bethel, I'm going to Jericho. பெத்தேலிலே நீ தங்கி இருப்பா, நான் எரிகோ மட்டும் போகிறேன். Verse 4. 4ஆம் வசனம். He says, I'm not going to go. I'm not going to stay here. நான் இங்கே இருக்க மாட்டேன் என்று எலிசா He சொல்கிறார். goes with Elijah. எலியாவோடு கூட போகிறார். Then they reach அவர்கள் Jericho. எரிகோவுக்கு வந்து விட்டார்கள். And the Lord, Elijah tells him, எலியா அவரை பார்த்து verse சொல்கிறார், 6, you stay here, I'm going to Jordan. எலியா 6ஆம் வசனத்தை சொல்கிறார், நீ இங்கே தங்கி இருப்பா, நான் யோர்தான் வரைக்கும் போகிறேன். He says, no, I'm not going to stay here. இல்லை, நான் இங்கே தங்க மாட்டேன். And when they reach Jordan, அவர்கள் யோர்தானை அடைந்த பொழுது, when they cross the Jordan, அவர்கள் யோர்தானை கடந்த பொழுது, Elijah asks him, எலியா அவனை பார்த்து கேட்டார். 9ஆம் வசனம். why are you following me? ஏன் என்னை பின்பற்றி வந்து கொண்டே இருக்கிறாய்? What do you want? உனக்கு என்னதான் வேண்டும்? He said, why do you think I have followed you all this time? நான் உம்மை இவ்வளவு நாட்களாக பின்பற்றி வந்தேன். I want only one thing from you. உங்களிடத்தில் எனக்கு ஒரே ஒரு காரியம் தான் வேண்டும். I want, verse 9, a double portion of your spirit. உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று 9ஆம் வசனத்திலே கேட்கிறார். 2 ராஜாக்கள் 2:9. And he got it. அவருக்கு கிடைத்தது. But see, so many times he was tested. ஆனால் பல சமயங்களிலே அந்த எலிசா சோதிக்கப்பட்டார். So, what I'm telling you is the God will test you at different times. ஆவே நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் என்றால், தேவன் பல சமயங்களிலே பல நிலைகளில் உங்களை சோதிப்பார். He'll give you a blessing. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். And say, are you happy? இந்த ஆசீர்வாதத்திலே உனக்கு சந்தோஷமாப்பா? You say, yes Lord, I'm happy. ஆண்டவரே எனக்கு சந்தோஷம். You'll be there only. இங்கே பா, அங்கே தான் இருப்பாய். You have to say, Lord, I'm not happy. இல்லை ஆண்டவரே எனக்கு சந்தோஷம் இல்லை. He'll give you another blessing. எனக்கு இன்னொரு ஆசீர்வாதத்தை தாரும். Are you happy now? இன்னொரு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார். இப்பொழுது உங்களுக்கு சந்தோஷமா? I'm not happy. இல்லை ஆண்டவரே எனக்கு Or திருப்தி இல்லை. maybe some wonderful answer to prayer. அல்லது உங்கள் ஜெபத்துக்கு அற்புதமான பதிலை கொடுத்திருப்பார். The Lord says, are you happy now? இப்பொழுது உனக்கு சந்தோஷமாப்பா? No, I'm not happy. இல்லை நான் சந்தோஷமாக இல்லை. You got a promotion in your job. உன்னுடைய வேலையில உனக்கு வேலை உயர்வு வந்து விட்டது. He gave you money to build a house. நீ வீடு கட்டுவதற்கு பணத்தை கொடுத்தாய். Are you happy now? இப்பொழுது சந்தோஷமா? உனக்கு வீடு கட்ட பணம் கொடுத்தேன், சந்தோஷமா? No, I'm not happy. இல்லை ஆண்டவரே எனக்கு சந்தோஷம் இல்லை. Or some of you girls, you found a good husband. சில வாலிப தங்கைமார்களுக்கு நல்ல கணவனுக்கு கண்டுபிடித்து விட்டாய். இப்போ உனக்கு சந்தோஷமா? You say, Lord, I'm not happy. இல்லை ஆண்டவரே எனக்கு சந்தோஷம் இல்லை. And finally the Lord will ask you, கடைசியாக தேவன் உன்னை பார்த்து கேட்பார், why are you not happy? ஏன் சந்தோஷமாக இல்லை? I blessed you in so many ways. பல விதங்களில் உன்னை ஆசீர்வதித்தேனே. What do you want? உனக்கு என்ன தேவை? Lord, I want the baptism in the Holy Spirit and fire. ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் எனக்கு அபிஷேகம் வேண்டும். Pray that. அப்படி ஜெபியுங்கள். Say, Lord, I'll never be happy till you baptize me in the Holy Spirit and fire. ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்னை அபிஷேகம் வரை ஆண்டவரே நான் சந்தோஷம் அடைய மாட்டேன், திருப்தி அடைய மாட்டேன். Make me like a burning flame for you. ஆண்டவரே எரிந்து பிரகாசிக்கக்கூடிய ஜுவாலையா என்னை மாற்றும். Till the end of my life. வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் Like a burning bush. ஆண்டவரே எரிகிற முட்செடியை போல என்னை மாற்றும். Burning with fire for God. தேவனுக்கென்று அக்கினி பிழம்பாய் எரிகிற ஒரு முட்செடி. I pray that every single one of you will pray like that. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இது போல நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். There will be a revival in all of our churches in Tamil Nadu. தமிழ்நாட்டிலே நம்முடைய எல்லா சபைகளிலுமே ஒரு பெரிய எழுப்புதல் வரும். If you say, Lord, I'm not happy with any blessing that you give me. ஆண்டவரே நீர் எனக்கு கொடுக்க எந்த ஒரு ஆசீர்வாதமும் எனக்கு திருப்தி இல்லை ஆண்டவரே. I want you to fill me with the Holy Spirit. எனக்கு நீர் பரிசுத்த ஆவியினால் நிரப்ப வேண்டும். I want to tell you another thing. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Don't go to some Pentecostal church to get this. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஏதோ ஒரு பெந்தெகோஸ்தே சபைக்கு போய் பெற்றுக்கொள்ள வேண்டாம். You may get some strange spirit. நீங்கள் ஒரு வினோதமான ஆவியை பெற்றுக்கொள்ளலாம். I did not go to a church. நான் ஒரு சபைக்கு சென்றதை பெற்றுக்கொள்ளவில்லை. I knelt down in my house. என்னுடைய வீட்டிலேயே முழங்கால் படியிட்டதை பெற்றுக்கொண்டேன். God filled me with the Spirit in my house. என்னுடைய வீட்டிலே நான் இருக்கும் பொழுது தேவன் என்னை அபிஷேகத்தால் நிரப்பினார். It is Jesus who baptizes in the Holy Spirit and fire. இயேசுதான் அக்கினியினாலும் அபிஷேகத்தினாலும் நம்மை நிரப்புகிறவர். Take some time whenever you get a little time alone with God every day. ஒவ்வொரு நாளும் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறது தேவனோடு கூட தன்னந்தனியாய் இருந்து விடுங்கள். Cry in your heart, Lord, fill me with the Holy Spirit. ஆண்டவரே என்னை அபிஷேகத்தினால் நிரப்பும் என்றதான ஒரு கதறல் உங்களிடத்திலிருந்து எழும்பட்டும். Many of your problems will be solved. உங்களுடைய अनेक பிரச்சனைகள் தீர்க்கப்படும். Many of your children's problems will be solved. உங்கள் அநேகருடைய பிள்ளைகளுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும். Your life will become a blessing to all the people you meet. நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். This is the whole secret of the New Testament message. இதுதான் புதிய ஏற்பாட்டு செய்தியினுடைய முழு ரகசியம். And things will happen in your life which are much more than just understanding the word of God. தேவனுடைய வார்த்தை விளங்கிக் கொள்ளுகிற காரியத்தை காட்டிலும் அப்பாற்பட்ட காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். You must never be satisfied with understanding God's word. தேவனுடைய வார்த்தை விளங்கிக் கொள்வதில் மட்டுமே நீங்கள் திருப்தியுடையவர்களாய் மாறக்கூடாது. I'm not saying that is not important. அது முக்கியமல்ல என்று நான் சொல்லவில்லை. But you remember what happened when the bones heard the word of God. அந்த எலும்புகள் தேவனுடைய வார்த்தையை கேட்டபொழுது என்ன நடந்தது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். They came together and they got flesh. அவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி வந்தது, இப்பொழுது மாம்சம் கிடைத்து விட்டது. Was that good?
அது நல்லதா? Very good. மிகவும் நல்லது. But it is no use. ஆனாலும் பயன் இல்லை. What's the use those people lying there like dead men? மரித்த சடலங்களைப் போல மக்கள் கிடப்பதில் என்ன பிரயோஜனம்? That is not much better than the bones. அது எலும்புகளை காட்டிலும் அது மேன்மையானதாக இல்லை. They needed one more thing. அவர்களுக்கு இன்னும் ஒரு காரியம் The தேவைப்பட்டது. Holy Spirit had to come in. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வர வேண்டியிருந்தது. And I really believe that is the great need in our CFC church. என்னை பொறுத்தவரையிலே நம்முடைய CFC சபையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேவை இதுதான் பிரியமானவர்களே. Some of you got fed up with the other dead churches. உங்களிலே சிலர் செத்த ஸ்தாபனத்திலிருந்து நீங்கள் சலித்து போய் விட்டீர்கள். And you heard the truth in the church. சபையிலே சத்தியத்தை கேட்டீர்கள். You heard some CDs or DVDs. சில CD அல்லது DVD செய்திகளை கேட்டீர்கள். And you came to the church. சபைக்கு வந்து விட்டீர்கள். And there was a rattling of the bones. அங்கே எலும்புகள் எல்லாம் அங்கே அசைகிறது. Flesh has come upon you. உங்கள் மீது மாம்சம் வந்து விட்டது. Good. நல்லது, சதை வந்து விட்டது, நல்லது. Now you need one more thing. இப்பொழுது உங்களுக்கு இன்னும் ஒரு காரியம் தேவை. You need to pray that the Holy Spirit will come and fill you. பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை நிரப்பும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Then you will be part of the army of God. அப்பொழுது நீங்கள் தேவனுடைய சேனையின் ஒரு பங்காய் மாறுவீர்கள். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, young people, வாலிபர்களே, this is what you need. உங்களுக்கு தேவையானது இதுதான். I've heard of young people who are just teenage girls filled with the Holy Spirit. பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய வாலிப தங்கைமார்கள் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டதை நான் கேட்டிருக்கிறேன். You don't have to be old. நீங்கள் வயதானவர்களாக இருக்க வேண்டும் என்றால் hunger for God. உங்களுக்கு தேவையானதெல்லாம் தேவன் மீது இருக்கக்கூடிய ஒரு தாகம், பசி. Say, Lord Jesus, I want this. ஆண்டவராகிய இயேசுவே எனக்கு வேண்டும். You know that Jesus himself, when he went into the waters of baptism, prayed for the fullness of the Holy Spirit. இயேசுவே தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அங்க பரிசுத்த ஆவியின் நிறைவுக்காக அவர் ஜெபித்தார். And the Spirit of God came upon him. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மீது வந்தார். And I said, Lord, if you needed it, who am I? நான் ஆண்டவரிடத்திலே பார்த்து இப்படி சொன்னேன், ஆண்டவர் உமக்கே இந்த அபிஷேகம் தேவைப்பட்டது என்று சொன்னால் நான் யார்? I want this more than anything else in my life. என் வாழ்க்கையில வேறு எதை காட்டிலும் அதிகமாக இது எனக்கு தேவை ஆண்டவரே. Let's bow our heads before God. இப்பொழுது நாம் தேவனுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை வணங்குவோம். I didn't really preach a message to you today. நான் இன்றைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை நான் பிரசங்கிக்கவில்லை. But I shared with you what I feel is the burden of God for you. உங்களுக்கென்று தேவனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பாரத்தை தான் நான் பகிர்ந்து கொண்டேன் என்கிறேன். That all of you will seek him to be filled with the Holy Spirit. நீங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும்படியாக அவரை தேடும்படியாக நான் விரும்புகிறேன். You may not understand it. இதை ஒருவேளை விளங்கிக் கொள்ளாமல் இருக்கலாம். Don't worry. கவலைப்பட வேண்டாம். You come to him and say, Lord, I don't understand all this. ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு விளங்கவில்லை என்று ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லுங்கள். But I want to be filled with the Holy Spirit. ஆனால் நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். I'm sick and tired of my defeated life. ஆண்டவரே என்னுடைய தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை குறித்து நான் சலித்து போய் விட்டேன். I'm sick and tired of being a hypocrite. ஆண்டவரே மாயமாலக்கான இருந்தது போதும், சலிப்படைந்து விட்டேன். Lord, I want to change. ஆண்டவரே எனக்கு ஒரு மாற்றம் தேவை. I want something to happen in this conference. ஆண்டவரே இந்த கான்ஃபரன்ஸில் எனக்கு ஒன்று சம்பவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். I want you to meet with me. ஆண்டவரே நீர் என்னை சந்திக்கும்படியாக விரும்புகிறேன். If it takes 10 years, I'll wait for it. ஆண்டவரே அப்படி செய்வதற்கு உமக்கு 10 வருஷம் ஆனாலும் நான் காத்திருக்க போகிறேன். But I want this more than anything else. ஆனால் மற்ற எந்த காரியத்தை விட அதிகமாக எனக்கு இது தேவை. And you may ask, how will I know that I am filled with the Holy Spirit? நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிறைந்து விட்டேன் என்று எப்படி எனக்கு தெரியும் என்று கேட்கலாம். Pray to the Lord. தேவனிடத்தில் ஜெபியுங்கள். Lord, you give me an assurance that I am filled with the Holy Spirit. ஆண்டவரே நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் என்ற ஒரு நிச்சயத்தை நீர் எனக்கு தாரும். Just like he gave you an assurance that your sins are forgiven. உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயத்தை ஆண்டவர் எப்படி கொடுத்தார் அதே போல இதற்கும் ஒரு நிச்சயத்தை கொடுப்பார். He will give it to you. அவர் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். If you're already filled with the Spirit once before, ஏற்கனவே பரிசுத்த அபிஷேகத்தினால் ஒருவன் நிரப்பப்பட்டிருந்தால், are you walking in that fullness of the Spirit every day? ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவிலே நடக்கிறீர்களா? If not, repent and come back to the Lord. இல்லாவிட்டால் மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பி வாருங்கள். Lord, I need to come back to you. ஆண்டவரே நான் மனம் திரும்பி உம்மிடத்தில் வருகிறேன். I have become careless about this fullness of the Holy Spirit. ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் நிறைவை குறித்து ஆண்டவரே நான் கவனக்குறைவாய் போய் விட்டேன். I want to be filled again and again and again. நான் மீண்டும் நிரப்பப்பட விரும்புகிறேன். Help me, Lord. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Our heavenly Father. எங்கள் பரலோக பிதாவே, Lord, I find it impossible to speak about this wonderful subject. ஆண்டவரே இந்த அற்புதமான பாடத்தை குறித்து பேசுவதற்கு முடியாத காரியமாய் நான் உணர்கிறேன். My words are not enough. என்னுடைய வார்த்தைகள் போதுமானது அல்ல ஆண்டவரே. I pray that your Holy Spirit will help everyone here to see ஆண்டவரே இதை பார்க்க முடியாய், great need. ஆண்டவரே இந்த பெரிய தேவையை பார்க்க முடியாய் இங்கே அசுவாடுகிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய முடியா நான் ஜெபிக்கிறேன். I pray that you yourself will make up for what is lacking in what I said. ஆண்டவரே நான் சொன்ன காரியங்களில் குறைவு இருந்தால் நீரே அதை நிறைவாக்க முடியா நான் ஜெபிக்கிறேன். That people will seek you with all their heart and their lives will be changed. ஆண்டவரே முழு இதயத்தோடு கூட உம்மை தேடி அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட முடியா ஜெபிக்கிறேன். I pray in Jesus name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.